வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான இந்த ஒரு பூவை மட்டும் மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து பார்த்தோனாலே போதும், அபரீதமான ஒரு பண ஈர்ப்பு ஏற்பட்டு பணம் ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்வில் வருவதை கண்கூடாக உணரலாம். அந்த பூ என்ன, எந்த நாளில் அந்த பூவை மகாலட்சுமிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். மகாலட்சுமி தாயார் தாமரை பூவில் வாசம் செய்பவள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்தி, புத்தி, போகம், முக்தி இது அனைத்தையும் தருபவள்தான் மகாலட்சுமி தாயார். ஒரு வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை பெற்ற வீடு எப்பொழுதுமே செல்வ செழிப்பாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் பணமழை பொழிந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை நம் வீட்டில் விழ நம் நிரந்தரமாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா இந்த ஒரு பூ மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான அந்த ஒரு பூவை மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறோம். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு அந்த பூவை நம்ம சமர்ப்பித்தோன்னா நிச்சயமாக அபரீதமான ஒரு பண ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. அற்புதமான பூ, மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிரியமான பூ அப்படின்னு சொல்லப்படுகும். செவ்வந்தி, அப்படி இல்லைன்னா சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. செவ்வந்தி இல்லைன்னா சாமந்தின்னு சொல்லுவாங்க. இந்த பூவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம சமர்ப்பிப்பதன் மூலம் அபரீதமாக ஒரு பண ஈர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. மகாலட்சுமி பொதுவாகவே தாமரை மலரில் வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த தாமரை மலர் நமக்கு எப்போ கிடைக்குதோ அது ஒரு பூவாக இருந்தாலும் அது கிடைத்தவுடன் அந்த இதழ்களை பிரித்து அதை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிப்பாமல் முழு மலராக, முழு தாமரை மலராகவே அதை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இந்த சாமந்தி பூ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாமந்தி பூவை மகாலட்சுமி தாயாருக்கு மாலைகளாக தொடுத்தோ அல்லது மகாலட்சுமி பாதத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒரே ஒரு பூ கிடைத்தாலும் அதை மனதார நம்பிக்கையோடு தாயாரை மனதார நம்பி பூவை சமர்ப்பிக்கலாம். மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.